இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திதான் எப்படியாவது ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்பதில் இஸ்ரேலிய ராணுவம் உறுதியாக இருக்கிறது என்கிற ஊடக அறிக்கைகள் வெளியாகி இருக்கிறது. ஜோ பைடன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவோடு தொலைபேசியில் பேசியிருக்கிறார் என்கிற செய்தியை சற்று முன்னால் ராய்ட்டர் வெளியிட்டிருக்கிறார்கள். யுத்த நிறுத்தம் அல்ல, நிரந்தர யுத்த நிறுத்தம். இந்த நிலையில தான் நேற்றைய தினம் நமக்கு தெரியும் ஹிஸ்புல்லாக்களுடைய மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவராக இருந்த மூத்த தளபதி முகமது நிமா நாசர் என்கிறவர் கொல்லப்பட்டார். இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ இது. இதில் நீங்க பார்க்கலாம், ஒருவர் வெஹிக்கிள்ல போகும்போது எடுத்திருக்கக்கூடிய காட்சி இஸ்ரேலுக்குள்ள எவ்வளவு பகுதிகள் பற்றி எரிகிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஹிஸ்புல்லாக்களை இஸ்ரேல் அழிக்க முடியுமா, இஸ்ரேலை கற்காலத்திற்கு ஹிஸ்புல்லாக்களால் அனுப்ப முடியுமா என்கிற கேள்விக்கும் இன்றைக்கு அந்த செய்தி நிறுவனம் பதில் சொல்லி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் சரியாக காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 9 மாதமும் 2 நாட்களும் 272வது நாளாக காசாவினுடைய செய்திகளை பற்றிய தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். காசா என்கிற ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள் இருக்கக்கூடிய சுமார் 25 லட்சம் மக்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தொடர்ந்து நடத்தி வருகிற தாக்குதல்களில் இதுவரை கொல்லப்பட்ட அப்பாவிகளுடைய எண்ணிக்கை இன்றைய தினம் சரியாக 38,011ஆக உச்சம் தொட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 272 நாட்களுக்குள்ளாக 38,000 அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். 87,000க்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கூட அமெரிக்காவும் சேர்ந்தே சமாதான ஒப்பந்தம், சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற தீர்மானங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். பல கட்டம் பல அரபு நாடுகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. என்னதான் நடந்தாலும் காசாவிலே இதுவரைக்கும் யுத்தம் நிற்கவில்லை. தொடர்ந்தும் அங்கே சண்டை நடைபெற்று வருகிறது. காசாவிலே இருக்கக்கூடிய அப்பாவிகளை அழிக்கிற யுத்தத்தில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கிற அதே நேரம் தங்களுடைய மக்களையும் பாதுகாத்து தங்களுடைய நிலத்தையும் பாதுகாக்கிற போராட்டத்தில் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் மொத்தமாக களமிறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் ஒரு முக்கியமான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதாவது நமக்கு தெரியும், கடந்த நவம்பர் மாதத்தில் ஓரளவுக்குண்டான ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஒரு சில பேர் 2 தரப்பிலும் கைதிகள் பரிமாற்றங்கள் எல்லாம் நடைபெற்றது காசாவுக்குள்ளாக. அதற்கு பிறகு கொண்டு வரப்பட்ட எந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகளும் வெற்றி அளிக்கவில்லை. ஈவன் கடைசியாக கொண்டு வரப்பட்ட எகிப்தினுடைய பீஸ் டாக் தோல்வியில் முடிவுற்றது. எகிப்தினுடைய பீஸ் டாக் மே மாதம் தோல்வியில் முடிவுற்றதற்கு பிறகுதான் ரஃபா மீதான தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்த ஆரம்பித்தது. இந்த நிலையில இந்த காசா போர் நிற்காதா என்கிற கேள்வி நமக்கு மட்டுமல்ல, சர்வதேச மக்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுக்கே பாரிய அளவில் எழும்பி இருக்கிறது. அதனால தான் அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருமே ரோட்ல இறங்கி போராடுகிற நிலை உண்டாகி இருக்கிறது. பெஞ்சமின் நெதன்யாகும் அவருடைய கட்சியும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மாத்திரமே இந்த யுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கும் நேற்றும் அதற்கு முன்பதாகவும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் ஒரு முறை சமாதானத்திற்கு, நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. வாலண்டியராக போய் அழைப்பு விடுத்திருக்கிறது ஹமாஸ் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கத்தாருடைய பிரதமரை சந்தித்து பேச்சு நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவினுடைய சந்திப்புக்கு பிறகு உடனடியாக இஸ்ரேல் தரப்பினரும்
கத்தாரினுடைய உயர் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஹமாஸினுடைய அழைப்புக்கு சாதகமான சமிக்ஞைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திதான், எப்படியாவது ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்பதில் இஸ்ரேலிய ராணுவம் உறுதியாக இருக்கிறது என்கிற ஊடக அறிக்கைகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கும் இடையில் பாரிய விரிசல் உண்டாகி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. நம்ம 2 நாட்களுக்கு முன்பதாகவும் சொல்லியிருந்தோம், போகிற போக்கிலே இஸ்ரேலுக்குள் ராணுவ ஆட்சி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நெதன்யாஹுவினுடைய ஆட்சிக்காக அங்கிருக்கிறவங்க தங்களுடைய இடத்தையும் இழந்து, தங்களுடைய சொத்துக்களையும் இழந்து, தங்களுடைய ராணுவத்தையும் இழந்து உயிரிழப்புகளை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இத்தனை காலமாக உருவாக்கி வைத்த ஜாம்பவான் என்று உலகத்திற்கு காட்டிய இஸ்ரேல் தற்போது 0 லெவலுக்கு இறங்கி இருக்கிறது. எனவே யுத்த நிறுத்தம் வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவம் கோரிக்கை விடுக்கிறது. இஸ்ரேலிய அரசாங்கம் மறுத்துக் கொண்டிருக்கிறது. இரு தரப்புக்கு மத்தியிலே பாரிய அளவில் விரிசல்கள் உண்டாகி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உமர் பதார் என்பவர் இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு ஒரு முக்கியமான பேட்டி அளித்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலிய ராணுவ உயர் அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்தின் உயர் மட்டத்தினருக்கும் இடையிலே பாரிய பிளவு உண்டாகி விட்டது. இந்த முழு குழப்பத்திலிருந்து இஸ்ரேல் சிறந்த எதிர்காலத்தினுடைய பாதையை தேர்வு செய்யவே முடியாமல் இருக்கிறார்கள். இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் இது மட்டும்தான். இப்பொழுது அவர்கள் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் அதை முடிக்கவே முடியாமல் போய்விடும். ஆனால் இஸ்ரேலிய அரசியல்வாதிகளுக்கு இதிலே விருப்பம் இல்லை. ஏன்னா எலெக்ஷனே இதை வச்சு தான் நடக்க போகுது. நம்ம தேர்தலை சந்திக்கணும்னா நாங்கள் யுத்தத்தில் ஜெயித்தோம் என்று போனால் அவங்க ஜெயிக்க முடியும், இல்லை என்று சொன்னால் அவர்கள் தோல்வியுற்று விடுவார்கள் என்கிற நிலை இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். இது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது வரைக்கும் இன்றைக்கு நிறைய செய்திகள் இந்த பீஸ் டாக் சம்பந்தமாக வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவோடு தொலைபேசியில் பேசியிருக்கிறார் என்கிற செய்தியை சற்று முன்னால் ராய்ட்டர் வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பீஸ் டாக்குக்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள், உடனடியாக யுத்த நிறுத்தம் வேண்டும் என்கிற கோரிக்கையை அவரும் விடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எது எப்படி போனாலும் யுத்த நிறுத்தம் அல்ல, நிரந்தர யுத்த நிறுத்தம். வெறுமனே ஒரு சீஸ்பயர் அல்ல, பெர்மனன்ட் சீஸ்பயர் என்கிற வார்த்தையை மிக தெளிவாகவே இன்றைக்கு இஸ்மாயில் ஹனியா மீண்டும் ஒரு முறை கத்தாருடைய அதிபரிடத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில தான் உலகம் முழுவதும் நமக்கு தெரியும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே 2 தடவைகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்ற முடியாமல் போன நிலையில் ஆஸ்திரேலியா முழுவதும் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவுகள் பெருகி வருகிற நிலையில் இன்றைய தினம் அந்நாட்டினுடைய பாராளுமன்ற கட்டிடத்திலேயே பாலஸ்தீன ஆதரவு பேனர்களை தொங்க வைத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதிலே ஒன்றுதான், அவர்கள் சுதந்திர பாலஸ்தீனம் வேண்டும் என்கிற கோரிக்கையை தங்களுடைய பேனராக பாராளுமன்ற கட்டிடத்திற்கு மேலாகவே தொங்க விட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படி அனைத்து மேற்கு நாடுகளிலும் தற்போது பாலஸ்தீனம் தான் ஒவ்வொரு நாளும் டாக் ஆஃப் த டே ஆக மாறி இருக்கிறது. இன்றைக்கு 9 மாதமாக இதுவே பேசுபொருளாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில தான் தொடர்ந்து சுஜாஇயா பகுதிகளிலே பாரிய யுத்தம் நடைபெறுகிறது. அது நார்த் காசா, வடக்கு காசா பகுதிகளாக இருக்கிறது. தைரல் பலா பகுதிகளிலும் பாரிய யுத்தம் நடைபெற்று வருகிறது. ரஃபாவிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் எதிர்கொண்டு வருகிற அதே நேரம் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை பகுதிகளிலும், அதாவது காசாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அடுத்த தரப்பு ஃபத்தாஹினுடைய ஆட்சி இருக்கக்கூடிய தரப்பிலும் பாரிய சண்டைகளை அங்கிருக்கக்கூடிய ஜெனின் உள்ளிட்ட படைப்பிரிவுகள் நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரமும் இன்றைக்கும் 2 முக்கியமான படைப்பிரிவுகளை அழித்து ஒழித்து
குவித்திருக்கிறது ஹமாஸினுடைய படைப்பிரிவும் அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஜிஹாட் மூமெண்டினுடைய அல் குதுஸ் படைப்பிரிவும் என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை நீங்க பார்த்தீங்கன்னா சுஜாஇயா பகுதிகளிலும் ரஃபாவிலும் பாலஸ்தீன ஆதரவு போராளிகள் பாரிய அளவில் தங்களுடைய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிறது CTPSW ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகள். அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சுஜாஇயா பகுதிகளில் இஸ்ரேலிய படைகளை நோக்கி 4க்கும் மேற்பட்ட பாரிய தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று அல் அக்ஸா தியாகிகள் படைப்பிரிவும் அபு அலி முஸ்தபா படைப்பிரிவும் இணைந்து இன்றைக்கு நெட்சாரிம் காரிடார் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாரிய தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள். அதாவது இந்த நெட்சாரிம்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். நார்த் காசா, வடக்கு காசாவுக்கும் தெற்கு காசாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நெட்சாரிம் காரிடார் என்று சொல்லுவாங்க. அந்த பகுதிகளை 2005 கால பகுதிகளில் அந்த பகுதிகளை கைப்பற்றி இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அதிலே யூதர்களை குடியேற்றி இருந்தது, பின்னால் அகற்றிக் கொண்டார்கள். அந்த பகுதிகளுக்கு நெட்சாரிம் காரிடார் என்று சொல்லுவார்கள். மொத்தத்தில் காசாவை நீங்க பார்த்தீங்கன்னா காசாவே ஒரு துண்டு நிலம் தாங்க. அதை துண்டு துண்டாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை காண முடியும். அவ்வளவு அநியாயத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பாலஸ்தீனுடைய இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்ட் அதே போன்று தேசிய எதிர்ப்பு படையணி 2 பேரும் இணைந்து நடத்திய தொடர்ச்சியான யுத்தத்தில் இன்றைக்கும் 3க்கும் மேற்பட்ட அவர்களுடைய டேங்குகளை, மெர்காவா டேங்குகளை அழித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அல் குதுஸ் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் நஹல் ஓஸ் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய IOF செயல்பாட்டு தலைமையகத்தின் மீது இன்றைக்கு நிறைய ராக்கெட் தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம சில வீடியோக்களை காட்ட முடியாது, நீங்க அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் போய் பார்த்துக் கொள்ள முடியும். தொடர்ந்து ஆயுத தயாரிப்புகளை அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்னைக்கு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 9 மாதங்கள் தாண்டியும் ஹமாஸினுடைய ஆயுத களஞ்சிய சாலைகளுடைய ஆயுத உற்பத்திகள் ஒரு நாளும் நிற்கவில்லை என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நீங்க பார்க்கலாம், அந்த தாக்குதல் நடத்துகிற காட்சியெல்லாம் பாருங்க. இப்ப நேத்து கூட நீங்க பார்த்தீங்கன்னா தொலைபேசி அழைப்புகளை எடுத்து அவங்க லேண்ட்லைன் போன்களையே பயன்படுத்துகிற அளவுக்கு அவர்கள் டெக்னாலஜியை உயர் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் தற்போது நஹல் ஓஸ் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய செயல்பாட்டு தலைமையகத்தை இன்றைக்கு அழித்திருக்கிறார்கள், அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் சுஜாஇயா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஒரு முக்கியமான படைப்பிரிவை நாங்கள் பதுங்கி இருந்து மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் கஸ்ஸாம் பிரிகேட் சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி ரஃபாவில் நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தையும் அவர்களுடைய வாகனங்களை இலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிறது அங்கிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய அல் குதுஸ் படையணியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது இன்றைக்கு வேற வகையான குண்டுகள் வைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிறார்கள். இந்த குண்டு எவ்வளவு பாரதூரமானது, எப்படிப்பட்டதுங்கிறத அவங்க சொல்லல. ஆனால் அந்த வகை தாக்குதல் ஒன்றையும் இன்றைக்கு நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார். அதே நேரம் கஸ்ஸாம் பிரிகேடோடு இணைந்து நாங்களும் கஸ்ஸாம் பிரிகேடும் சேர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்குகள் 4ஐ அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அல் குதுஸ் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறார்கள். மொத்தமாக இன்றைக்கும் 7 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு சுஜாஇயா பகுதிகளில் அல் குதுஸ் படையணி நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 60 கலீபர் வகையான மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய பல பகுதிகளையும் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி இன்றைய தினமும் பாரிய தாக்குதல்கள், எதிர்வினை பதிலடி தாக்குதல்கள் என்று அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இஸ்ரேலை நோக்கி தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். சோர்வடையவில்லை, சோர்வடைய போவதும் இல்லை இன்ஷா அல்லாஹ். ஏன்னு கேட்டா அது சுதந்திரத்திற்கான போராட்டம், அது தங்கள் மண்ணுக்கான போராட்டம். எனவே தன்னுடைய உரிமைக்காக போரிடுகிறவன், உரிமைக்காக குரல் எழுப்புகிறவன் என்றைக்கும் சோர்வடைய மாட்டான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்கள் அங்கிருந்து கொண்டு தங்களுடைய உரிமையை மீட்பதற்கான இந்த சுதந்திர போரை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் ஹிஸ்புல்லா
ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு பாரிய யுத்தம் நடைபெறுவதற்கான கால நேரங்கள் ரொம்ப நெருக்கத்துக்கு வருவதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா ஹிஸ்புல்லாக்கள் ரெட்டியாகவே இருக்கிறாங்க. தங்கள் மீதான தடைகளை அரபு கண்ட்ரிஸ் நீக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரான் உள்ளிட்ட அரபு நாடுகள் வெளிப்படையாக ஹிஸ்புல்லாக்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாராகிட்டாங்க. இந்த நிலையில தான் நேற்றைய தினம் நமக்கு தெரியும், ஹிஸ்புல்லாக்களுடைய மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவராக இருந்த மூத்த தளபதி முகமது நிமா நாசர் என்கிறவர் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட 9 மாதங்களுக்குள்ளாக கொல்லப்பட்ட 3வது மிக முக்கியமான தளபதி இந்த நிமா நாசர் என்கிறவர். இவர் ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 பேரை கொண்டுட்டாங்க, இப்போ 3வது தளபதியை கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரை யார் கொல்லப்பட்டாலும் அவர் யார், என்ன தராதரத்தில் உள்ளவர், எப்படி கொல்லப்பட்டார் என்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இதே காரில் அவர் பயணிக்கும் போது கார் மீதான ஏவுகணை தாக்குதலில் தான் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஏன்னா இவர் முன்னணியில் நின்று செயல்பட்டவர், அந்த வகையில் தான் அவரை இலக்கு வச்சு கொண்டிருக்கிறாங்க. இவர் மீதான தாக்குதல் நடத்தப்பட்ட அடுத்த கணத்திலிருந்து கத்யூக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் படைப்பிரிவு. எந்த அளவுக்கு நடத்தி இருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த கத்யூக்ஷா வகையான ராக்கெட்டுகள் 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்டது. சோவியத் ரஷ்யா யூனியனாக இருந்தாங்களா இல்லையா, எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த நேரத்தில் அவர்களால் தான் இந்த வகை ராக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அதை ஈரான் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஹிஸ்புல்லாக்களை அதை தயாரிக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் கத்யூக்ஷா வகையான ஏவுகணைகளில் 200 ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது ஏவியதாக ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் ஆம், ஹிஸ்புல்லாக்கள் 200க்கும் மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு குழுவாக இருக்கக்கூடிய சனதும் அறிவித்திருக்கிறார்கள். அவங்க ஆய்வு பண்ணி ஆமா இது நடந்துதான் இருக்குதுங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் 2 டசன் ட்ரோன் அட்டாக்கும் செய்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 24க்கு மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்களையும் இன்றைக்கு அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் 10 ராக்கெட்டுகளை கொண்ட 20 கொத்துக்கள் ஏவப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 10ல் 20 என்று சொன்னால் 200 ராக்கெட்டுகள் மொத்தமாக ஏவி இருக்கிறார்கள். 10 ராக்கெட்டுகளாக ஏவப்பட்டது என்கிற செய்திகளையும் துல்லியமாக அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாவால் சரமாரியான ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுக்குள் 10க்கு மேற்பட்ட இடங்களில் இடித்து செதறி தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தீயை அணைப்பதற்கு அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்குங்க. பார்க்கலாம், நீங்க இஸ்ரேல் மீதான தாக்குதல்ல பத்தி எறியக்கூடிய காட்சியை தான் நீங்க பார்க்கறீங்க. இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ இது. இதுல நீங்க பார்க்கலாம், ஒரு வெஹிக்கிள்ல போகும்போது எடுத்திருக்கக்கூடிய காட்சி இஸ்ரேலுக்குள்ள எவ்வளவு பகுதிகள் பற்றி எரிகிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இஸ்ரேலுடைய பெரும்பாலான பகுதிகள் பற்றி எரியக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. வேகமாக இஸ்ரேலுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி இது. அதைத்தான் இன்னைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், இஸ்ரேலிய பகுதிகள் எல்லாமே பற்றி எரிந்து நாசமாகி இருக்கிறது. அதே மாதிரி இங்கெல்லாம் பார்க்கலாம், அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை எப்படி பற்றி எரிகிறது என்பதைத்தான் இந்த வீடியோ முழுமையாக காட்டுகிறது. 200க்கும் மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்களால் இஸ்ரேல் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. நார்த் இஸ்ரேல் இன்றைக்கு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தாக்குதல்கள் நடக்கக்கூடிய காட்சிகள் அவங்க காட்டியிருக்கிறாங்க. இங்க பாருங்க, பல மலைகள் எல்லாம் பற்றி எரியக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு இந்த செய்தியை எடியோத் அஹரோனோத்தும் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, பையாத் பிலீடா என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ
தளத்தை புர்கான் வகை ஏவுகணையை கொண்டு நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். புர்கான் வகை ஏவுகணைகள் 300 தொடக்கம் 500 கிலோகிராம் வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய பயங்கரமான ஏவுகணைகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஏவுகணைகள் மூலமாக அளித்திருப்பது மட்டுமல்லாமல் கோலான் ஹைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கோலான் மலைப்பகுதிகளை ஹிஸ்புல்லாக்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த செய்தி, இன்னைக்கு 2 செய்தி வந்திருக்குதுங்க. ஒரு செய்தி சீரியஸான ஒரு செய்தி, இன்னொரு செய்தி சிரிப்பு காட்டுகிற செய்தி. அதாவது இன்றைய தினம் வெளியாக இருக்க சீரியஸான செய்தி என்னன்னு சொன்னா, கோலான் ஹைட்ஸ் என்று சொல்லக்கூடிய 1967 லெபனான் எந்த பகுதியை இஸ்ரேலிடத்தில் இழந்திருந்ததோ அந்த பகுதியை தற்போது லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்கள் கையகப்படுத்தி இருக்கிறார்கள், அவங்க கைப்பற்றி வைச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய வார் கேபினெட்டினுடைய ஒரு அமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்றாப்லன்னு சொன்னா, நம்ம இங்கெல்லாம் அடிச்சு பத்தாது, நம்ம எகிப்தினுடைய சினாய் மலைப்பகுதிகளையும் நம்ம கைப்பற்றணும், இருக்கிறத காப்பாற்றுறதுக்கு துப்பில்ல. ஒரு பக்கம் காசாவில் செத்து தொலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ரெண்டாவது பக்கம் ஆல்ரெடி கலீலி அப்பர் கலீலி பகுதிகள் எல்லாமே ஹிஸ்புல்லாட கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு. இன்றைக்கு கோலான் ஹைட்ஸை கண்ட்ரோலில் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறான்னா சினாய் மலையை கூட கைப்பற்றணுமா. இவங்க 1967 நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த அரபு நாட்டில் எலுமினா பசி சாப்பிட்டா தூக்கம் ஒரு கூட்டம் இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் பசி விடுத்து அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கள் பூமி எங்களுக்கு வேண்டும் என்று நிற்கிறார்கள். அப்படி இருக்கும்போது விட்டு கொடுத்துட்டு போயிடுவானா? அதனால தான் இஸ்ரேல் படுதோல்வி அடைகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஹிஸ்புல்லாக்களுடைய மூத்த அதிகாரி கொல்லப்பட்ட செய்தியை அவரை அடக்கம் செய்துவிட்டு இன்றைக்கு ஹிஸ்புல்லா படைப்பிரிவின் இன்னொரு மூத்த அதிகாரியாக இருக்கக்கூடிய ஹாஷிம் ஷஃபீதீன் என்கிறவர் மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நாங்கள் தற்போது கலீலி அப்பர் கலீலி கோலான் ஹைட்ஸ் பகுதிகள் எல்லாம் எங்கள் ஆக்கிரமிப்பின் கீழ் இருக்கிற அதே நேரம் இனிமேல் புதிய பகுதிகளுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம். இனி திரும்ப திரும்ப இந்த கிரியாத் ஷமோனா அடிச்சு நொறுக்கி கைப்பற்றி வச்சிருக்கிற ஏரியாக்களுக்கு அடிச்சடிச்சிருக்க முடியுமா? அதனால் அங்கெல்லாம் அடிக்க போகிறதில்ல. இனிமேல் புதிய ஏரியாவுக்கு தாக்குதலை விரிவுபடுத்த போகிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர் அறிவித்தது மட்டுமல்லாமல் நீங்கள் நினைக்காத இடங்களில் எல்லாம் அடி வாங்க போகிறீர்கள் என்கிற எச்சரிக்கையையும் அவர் இன்றைக்கு விடுத்திருக்கிறார். இந்த நிலையில தான் இந்த ஹிஸ்புல்லாக்கள்னா யாரு என்கிற மிக முக்கியமான சில செய்திகள் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. அதில் நீங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய MSNBC என்கிற பிரபலமான தொலைக்காட்சி சேவை இன்றைக்கு செய்தி சேவை ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, நேரடி யுத்தம், நேருக்கு நேர் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில யுத்தம் என்று ஆகிவிட்டது என்று சொன்னால் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவார்கள். அதிலே இஸ்ரேலுடைய உள்கட்டமைப்பு முக்கியமாக பாதிக்கப்படும். குறிப்பாக இஸ்ரேலுடைய உள்கட்டமைப்பு பகுதிகள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள், மின் வலையமைப்புகள், கரண்ட் வலையமைப்புகள், அதே நேரத்தில் மின் நிலையங்கள், அதே போன்று ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய அயன் டோம் பேட்டரிகள் என்று சொல்லி அத்தனையுமே ஹிஸ்புல்லாக்கள் அளிப்பார்கள். அவர்களுடைய இலக்காக முதல்ல என்ன இருக்கும்னு கேட்டால் கரண்ட் சப்ளை ஆகிற இடங்கள் இருக்கும், அதே மாதிரி விமான நிலையங்கள் இருக்கும், துறைமுகங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு நாட்டினுடைய நஷ்டத்தை ஏற்படுத்துகிற இடங்கள் இதுதான். இதுகளை தான் முதல்ல அழிக்க போறாங்கிறத புரிஞ்சுக்கிறங்க என்கிற செய்தியை இன்றைக்கு அமெரிக்க செய்தி நிறுவனம் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லானா யாரு என்பதை அவங்க சுருக்கமாக சொல்லி இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லானா யாருன்னு சொன்னா 2 லட்சம் ராக்கெட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துல்லியமான ராணுவத்துக்கு நிகரான படைப்பிரிவு தான் ஹிஸ்புல்லாக்கள் என்று பட்டு பயங்கரமான ஒரு செய்தியை இஸ்ரேலுக்கு சொல்லி இருக்கிறார்கள். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க சின்ன குரூப் கிடையாது, அசால்ட்டா கடந்து போக முடியாது. அனைத்து வளங்களும் கொண்ட அனைத்து டெக்னாலஜியும் கையில் வைத்திருக்கக்கூடிய பலம் வாய்ந்த ஒரு ராணுவம் என்பதை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஹிஸ்புல்லாக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகளில் 500 கிலோ வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளும் இருக்கிறதாம். அதே போன்று 1500 கிலோகிராம் வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளும் இருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரம் ஒவ்வொரு தடவையும் 200 சதுர கிலோமீட்டர் அளவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் அழிக்கிற திறன் ஹிஸ்புல்லாக்களிடம் இருக்கிறது என்று அமெரிக்க செய்தி நிறுவனத்தினுடைய செய்திகள் சொல்லுகிற அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்களை இஸ்ரேல் அழிக்க முடியுமா? இஸ்ரேலை கற்கால
கக்காலத்திற்கு ஹிஸ்புல்லாக்களால் அனுப்ப முடியுமா என்கிற கேள்விக்கும் இன்றைக்கு அந்த செய்தி நிறுவனம் பதில் சொல்லி இருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பாக ஹிஸ்புல்லாக்களை இஸ்ரேலால் அழிக்க முடியாது, ஆனால் இஸ்ரேலை கற்காலத்திற்கு மீண்டும் ஹிஸ்புல்லாக்களால் அனுப்ப முடியும். அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டா, டெல் அவீவ்ல இருக்கக்கூடிய டெல் அவீவுக்கு இருக்கக்கூடிய பல தலைவலிகள்ல மிக முக்கியமான தலைவலி என்னன்னு சொன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினால் லெபனானுடைய எல்லையை கடக்க முடியாது. லெபனான் எல்லையை தாண்டி போயெல்லாம் தாக்குதல் நடத்த, தரைப்படை தாக்குதல் நடத்துறதெல்லாம் அசாத்தியமானது, நடத்தவே முடியாது என்பதை சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு மினிமம் எவ்வளவு இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மினிமம் குறைந்தபட்சம் 10 லட்சம் பேர் இருப்பார்கள். 1 மில்லியன் படைப்பிரிவு இருக்கலாம். ஏன்னா அத்தனை பேரும் பயிற்சி எடுத்தவங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹிஸ்புல்லாக்களுடைய செயலாளர் ஹசன் நஸ்ருல்லாவை இதை சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளையும் சுட்டி காட்டியிருப்பது மட்டுமல்லாமல், இந்த ஹிஸ்புல்லாக்கள் ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு எதிராக ஈராக்கிலும் சிரியாவிலும் சண்டை போட்ட அனுபவம் அவர்களுக்கு, மிகப்பெரிய படைப்பிரிவு, அமெரிக்காவுடைய மோதினவங்க என்கிற அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி ஈராக்லையும் சிரியாவிலையும் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாத குழுவுக்கும் இவர்களுக்கு மத்தியில் இடம்பெற்ற சண்டையிலும் அவர்களை எதிர்த்து போரிட்ட அந்த அனுபவமும் ஹிஸ்புல்லாக்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த அனுபவங்களை கொண்ட ஒரு துல்லியமான படைப்பிரிவு, இந்த மாதிரியான அனுபவம் எல்லாம் ஒப்பீட்டளவில் இஸ்ரேலுக்கு கிடையாது. இஸ்ரேல் மற்றவங்களோட குழுக்களோட சண்டை பிடிச்சிருக்கிறாங்களே தவிர, குறிப்பாக ஹமாஸோட மோதி இருக்கிறாங்களே தவிர, அப்பப்ப 2006 காலப்பகுதிகளில் ஹிஸ்புல்லாக்களோட மோதினாங்களே தவிர, இவங்க மோதின மாதிரி ஒரு பயங்கரமான தீவிரவாத படைப்பிரிவோட மோதி இருக்கிறாங்களான்னு அந்த அளவுக்கு மோதியும் இல்லை. அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்திருக்குதா, அப்படியும் கிடையாதுங்கிற வகையில் நேரடியாக பல யுத்தகலங்களை கண்ட குரூப் இது. எனவே அவர்களிடத்தில் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்கலாம். அதனால தான் யாரும் வந்து சேராதீங்க, எங்ககிட்டயே ஆள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. எனவே இஸ்ரேலுக்குள் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களால் அடைய முடியாத இடமே கிடையாது என்கிறார் ஹசன் நஸ்ருல்லா. ஏன்னா இஸ்ரேலில் டாப்ல இருந்து டவுன் வரைக்கும் எல்லா பகுதிகளுக்கும் வீசுகிற அளவுக்கு ஆயுதங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. ஒரு முழுமையான யுத்தம் என்று ஆகிவிட்டால் பாரசீக வளைகுடா, பெர்ஷியன் கல்ஃப் பகுதிகள் முழுவதுமே சிதறி கிடக்க இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ பகுதிகளுக்கும் ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துவார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஏன்னா சிரியாவில், அதே போன்று ஜோர்தான்ல, இப்படி அரபு கண்ட்ரி நிறைய கண்ட்ரிகள் என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டா, ஈராக்ல எல்லாம் அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்குது. அமெரிக்கா பேஸையும் ஹிஸ்புல்லாக்கள் தாக்க ஆரம்பிப்பாங்க. எனவே அவர்களை ஹிஸ்புல்லாவோடு சண்டை பிடிப்பார்களா, அல்லது லெபனானோட சண்டைக்கு போவார்களா, ஈராக்கோடு சண்டை பிடிப்பார்களா? இவ்வளவு நாளாக இப்படி ஒரு சண்டை வந்ததே கிடையாது. பாரிய யுத்தமாக இது மாற்றம் பெற்றுவிடும் என்கிற எச்சரிக்கைகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு நம்ம 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன ஒரு செய்தியை இன்றைய தினம் இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ ஆலோசகராக இருந்தவர் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார். பிரிகேடியர் ஜெனரல் ராம் அமினாச் என்கிறவர் சொல்லியிருக்கிறார். இவர் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய நிதி ஆலோசகராக பணியாற்றியவர். அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் 5 ராக்கெட் வல்லரசுகளில் ஹிஸ்புல்லாக்களும் ஒன்று. உலகத்தில் ராக்கெட் வல்லரசுகள் என்று உலகத்தில் 5 பேரை பட்டியல் போட்டோம்னா அதில் ஒன்று யாருன்னு சொன்னா ஹிஸ்புல்லாக்கள். ஆனால் இஸ்ரேலிய மக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இவங்களுடைய பலம் என்ன என்பதை தெரியாமல் நாங்கள் யுத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ராக்கெட் படைபட்டாளத்தையே கொண்டிருக்கிறது. 5 வல்லரசுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஜெர்மன், இதோட சேர்த்து 5ஆவதாக ஹிஸ்புல்லாக்கள் வருவார்கள். அமெரிக்காவிடம் இருப்பதை போன்று, ரஷ்யாவிடம் இருப்பதை போன்று, சீனாவிடம் இருப்பதை போன்று, ஜெர்மனியிடம் இருப்பதை போன்று பாரிய ராக்கெட்டுகள் கொண்ட குரூப்பாக ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள். எனவே ஹிஸ்புல்லாக்களை எதிர்கொள்வது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது, பெரிய விவகாரம். அதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது, இந்த யுத்தத்துக்கு போயிடாதீங்க என்று சொல்லி அவரும் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு வீடியோவும் வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ நீங்க பாருங்க.
இங்க வரக்கூடிய ஒரு டேங்க் மேல இன்னைக்கு அட்டாக் பண்ணக்கூடிய காட்சி அவங்க வெளியிட்டிருக்காங்க. சுஜாயியா பகுதிகளில் நடக்கக்கூடிய தாக்குதல் இது. அவர்கள் இன்றைக்கு அட்டாக் பண்ணக்கூடிய இந்த ஆயுதங்களை காட்ட முடியாது, ஆனால் சில பகுதியில் காட்ட முடியும். இங்க இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, அவங்க அந்த பகுதிகளை காட்டுறாங்க. இங்க அந்த வெஹிக்கிள் வந்து கொண்டிருக்கிறது, அதை நோக்கித்தான் தாக்குதல் நடத்துகிறார்கள். அந்த தாக்குதல் இன்றைக்கு நடத்தப்படுகிற காட்சி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து இருக்கக்கூடிய இராணுவத்தினர் தப்பி ஓடுகிற காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பின்னர் அவர்களும் அழிக்கப்பட்டார்கள் என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் துண்டகானம் துணியகானம் என்று ஓடக்கூடிய காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் 2 பேர் 3 பேர் என்று அவர்கள் ஓடுகிற காட்சிகளையும் இன்றைக்கு அவர்கள் பதிவு செய்து வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். ஓடுகிற காட்சிகள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி அதற்கு பிறகு நடக்கிற பல தாக்குதல் காட்சிகள் அவங்க காட்டுறாங்க. அதை நமக்கு இங்கே போட்டு காட்ட முடியாது. நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் அதை சென்று பார்த்து கொள்ள முடியும். இப்படி இன்றைய தினமும் பாரிய தாக்குதல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த காசாவினுடைய அழகும் அழிவும் பற்றிய ஒரு ஒப்பீட்டு வீடியோ இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலும் நாளைய தினம் வெளியிட இருக்கிற அதே நேரத்தில் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எதிர்வருகிற வாரத்திலிருந்து பாலஸ்தீனத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இன்றை வரை உண்டான வரலாற்றை சுருக்கமாக வெளியிட இருக்கிறோம். அதையும் கண்டிப்பாக பார்த்து இந்த பாலஸ்தீனம் உண்மையில் என்ன நடந்தது, என்ன நடக்கிறது என்கிற செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நிறைய பொய்ய புரட்ட பரப்பிட்டாங்க. இந்த நேரம் தான் நம்ம எது உண்மைங்கிறத தெரிந்து கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது. எனவே அதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக கண்டிப்பாக இறைவனிடம் கையேந்துங்கள். 5 நேர தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதுங்கள். தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு மிக முக்கியமான இன்னும் ஒரு பிரார்த்தனையும் இருக்கிறது. என்னுடைய தாயார் கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடல் நலம் பெற்று அவர்கள் தேறி மீண்டும் பழைய நிலைக்கு ஆரோக்கியமாக திரும்ப வேண்டும் என்றும் உங்களுடைய பிரார்த்தனைகளில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்கிற அன்பான கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.